தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். SD ஆரி ஒர்க் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். போட்டோஷாப் டிசைன் கிளாஸ் நம்பர் 2. இந்த கிளாஸ்ல போட்டோஷாப்ல லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த டூலை வச்சு ஒரு மோட்டிவ் இமேஜை எப்படி கிரியேட் பண்றோங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 முகம் இருக்கிற ஃப்ளவரை எப்படி வரையலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசா இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களை ரெகுலரா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு ஷேப்பை அதே மாதிரி கரெக்டாக வரையணும் அப்படின்னா கண்டிப்பாக கர்வேச்சர் பென் டூல் தான் இங்கே முக்கியமான பங்கு. கர்வேச்சர் பென் டூலை பற்றி தெரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம கர்வேச்சர் பென் டூலை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா தான் மோட்டிவ் இமேஜை எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத ஈஸியாக கற்றுக்க முடியும். அதே மாதிரி எந்த ஒரு டிசைன் பண்ணாலும் சரி, ஒரு மோட்டிவ் பண்ணாலும் சரி, ஒரு A3 ஷீட் சைஸ் ஒர்க் ஸ்பேஸை வச்சு நீங்கள் டிசைன் மேக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா டிசைனுமே மற்ற டிசைனோட கரெக்டாக மேட்ச் ஆகும். இல்லை அப்படின்னா சைஸ் வேரியேஷன்ஸ் வரும். இப்போ லைன் டூல் எடுத்துட்டு ஹரிசாண்டலாக ஒரு லைனும் வெர்டிகலாக ஒரு லைனும் கரெக்டாக சென்டர் வச்சு ப்ளஸ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த லைன் எதுக்காகனா ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு கைட்லைன்ஸ்க்காக தான். இப்போ கர்வேச்சர் பென் டூல் எடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம ஃப்ளவரை வரைய போகிறோம். 6 முகம் இருக்கிற ஃப்ளவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு முகத்தை மட்டும் வரைஞ்சிட்டு அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்த ஃப்ளவரை மேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் லைனில் ஜஸ்ட் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. அடுத்து அப்படியே நான் வைக்கிற மாதிரியே இன்னொரு டாட் மேலே வச்சுக்கோங்க. முன்ன வச்ச டாட்டுக்கு கொஞ்சம் கிராஸாக அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு டாட் வைங்க. அப்படியே அதோட கண்டினியூவாக நெக்ஸ்ட்டு அப்படியே பாதி ஃப்ளவர் வர்ற மாதிரி அடுத்து ரைட் சைடில் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃப்ளவரோட லீஃப் ஆஃப் லீஃப் எப்படி வருமோ அது ஷேப்பை அப்படியே கரெக்ட் பண்ணிடுங்க. இப்போ மூவ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆஃப் லீஃபை அப்படியே செலக்ட் பண்ணி Ctrl+C கொடுத்து Ctrl+V பண்ணிடுங்க. அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே Ctrl+T கொடுத்துருங்க. இதில் ரைட் கிளிக் பண்ணி ஹரிசாண்டல் ஃபிளிப்னு கொடுத்துருங்க. அப்படியே அந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டு போய் மேலே இருக்கிற லீஃபோட அப்படியே கரெக்டாக வச்சு அலைன் பண்ணிக்கோங்க. இப்போது ஹரிசாண்டல் வெர்டிகல் லைன் ரெண்டையும் அந்த ஐ சிம்பிளை எடுத்து விட்டுருங்க. இப்போ மேலே இருக்கிற சின்ன கேப்பை மூவ் டூல் செலக்ட் பண்ணி ரைட் ஏரோ மார்க்கை யூஸ் பண்ணி அப்படியே ஒன்று சேர்த்துருங்க. இந்த தனித்தனியாக இருக்கிற லீஃப் லேயரை மெர்ஜ் பண்ணுறதுக்கு லீஃப் லேயரை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க எல்லா ஐ சிம்பிளையும் எடுத்து விட்டுருங்க. ஏதோ ஒரு லீஃப் லேயர் மேலே ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் விசிபிள்ஸ் கொடுத்துருங்க. இப்போ 2 லேயரும் மெர்ஜ் ஆகிடும். இப்போ பேக்ரவுண்டோட ஐ சிம்பிளை ஆன் பண்ணிக்கோங்க. Ctrl- அழுத்தி ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ வரைஞ்சிருக்கிற லீஃப் இமேஜை அப்படியே காப்பி பண்ணி இன்னொன்று பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹரிசாண்டல் வெர்டிகல் லைன் ரெண்டையும் ஐ சிம்பிள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இந்த லைனை வச்சு எப்படி அலைன் பண்ணுறான்னு இப்போ பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் அலைன் பண்ணுங்கள். இதை அலைன் பண்ணுறதுக்கு அந்த இமேஜை கிளிக் பண்ணி Ctrl+T கொடுத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். அதை நீங்கள் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் திருப்பிக்கலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இதை வச்சு தான் நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணணும். ரைட் சைடு இமேஜை அலைன் பண்ணியாச்சு. இந்த ரைட் சைடு இமேஜை அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு இமேஜுக்கு காப்பி பண்ண இமேஜில் Ctrl+T கொடுத்துட்டு அப்படியே ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுங்க. அதை அப்படியே மூவ் பண்ணிட்டு போய் லெஃப்ட் சைடு பொசிஷனில் அப்படியே அலைன் பண்ணி விட்டுருங்க. இந்த ப்ளஸ் லைனை யூஸ் பண்ணி டிசைன்ஸ் அலைன் பண்ணதுனால தான் லெஃப்ட் சைடு இமேஜும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண உடனே அழகாக பொருந்திருச்சு. ஸோ எந்த ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு கைட்லைன்ஸ் வச்சுக்கோங்க. அது நம்ம ஒர்க்கை ஈஸி ஆக்கிடும். இப்போ நம்ம வரைஞ்சி வச்சிருக்க 3 லீஃபோட 3 லேயரையும் செலக்ட் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு Ctrl+T கொடுங்க. அப்படியே ரைட் கிளிக் கொடுத்து ஃபிளிப் வெர்டிகல் கொடுத்துருங்க. அப்புறம் அழகா அப்படியே கீழே கொண்டு வந்து மேலே இருக்கிற லீஃபோட எண்டில் வச்சு அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ளஸ் லைன்ஸ் கைட் லைன்ஸை அப்படியே ஐ சிம்பிளை எடுத்து விட்டு டிசேபிள் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அவுட்டர் ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சென்டரில் ஒரு ரவுண்ட் சிம்பிள் வரணும். அதுக்கு எலிப்ஸ் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிட்டு ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ரவுண்டை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. அப்படியே மூவ் டூலை செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ளவருக்கு சென்டராக வர மாதிரி அலைன் பண்ணுங்க. இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, அதனால இதையே வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா Ctrl+T அடித்து ரீசைஸ் பண்ணி அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளவர்ஸோட லேயர்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. அதை எல்லாமே இப்போ ஒரு குரூப் ஆக்கிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கடைசி லேயரை ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சி செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா லேயரும் செலக்ட் ஆகிடும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா குரூப் ஐக்கான்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா குரூப் க்ரியேட் ஆகிடும். அதுக்கு ரீநேம் கொடுத்துட்டு இப்போது இந்த ஃப்ளவரை நீங்கள் எங்கே மூவ் பண்ணாலும் இந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு மொத்தமாக மூவ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவரில் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பிசுரை எங்கே எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். எரேசர் டூல் எடுத்து கிளிக் பண்ணும்போது எரர் மாதிரி காட்டும். ஜஸ்ட் அப்படியே ஓகே கொடுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா பிசுரை அப்படியே எரேசர் டூல் வச்சு அழிச்சிடுங்க.
இப்போ அந்த குரூப்பை செலக்ட் பண்ணி அப்படியே கண்ட்ரோல் T கொடுங்க. T கொடுத்தீங்கன்னா ரீசைஸ் எவ்வளோ உங்களுக்கு சைஸ் வேணுமோ அதுக்கு மாதிரி தகுந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்ம மோட்டிஃபை ரெடி பண்ணணும். இப்போ ரெடி பண்ணியிருக்க இமேஜை எப்படி காப்பி பண்ணி இன்னொரு ஒர்க் ஸ்பேஸில் பேஸ்ட் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஸ்ரீனிவாசன், மேட்டூரிலிருந்து. நன்றி, வணக்கம்.